பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி 19-20 2,34,170 கோடி கடன் தள்ளுபடி, 20-21 2,02,782 கடன் கோடி தள்ளுபடி, 21-22 ஆண்டு கணக்கில் 1,74,968 கோடி கடன் தள்ளுபடி, 2022-23 2,08,036 கோடி கடன் தள்ளுபடி. இந்த முக்காலாண்டில் 23-24 1,70,262 லட்சம் கோடி தள்ளுபடி. இதெல்லாம் யாருக்காக மக்களுடைய வரி பணத்தை தள்ளுபடி செய்கிறார்கள்? எந்த முதலாளிகளுக்காக? இதையெல்லாம் பாஜக அரசு, பாஜக தலைவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதே போன்று தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்காக பாடுபட்டு அதை உருவாக்கிய தலைவர்களை தாக்குவது இது எந்த விதத்தில் சரி? எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் புத்தகத்தை வைத்து பதவியேற்பு நடத்தியிருக்கிறார். எதற்காக என்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையில் கூடுதலாக வரியை 36 லட்சம் கோடி வசூல், ஒரு பக்கம் தொழிலதிபர்களுக்கு கடன் தள்ளுபடி, இன்னொரு பக்கம் மகாராஷ்டிரா தேர்தலில் முறையாக நியாயமாக தேர்தல் நடத்தவில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் மேலாள் தலைவர் குரோஷி அவர்கள் நாங்கள் பேலட் பேப்பர் வைத்து தேர்தல் நடத்தும் பொழுது 100% சரியான எண்ணிக்கையையும் 100% சரியான சதவிகிதத்தையும் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இப்போது இயந்திரம் இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் இருக்கிறது. இது இன்னும் பிரிசிஷன் என்று சொல்லுவார்கள், துல்லியமாக கொடுக்க வேண்டும். ஆனால் ஏன் இந்த தில்லுமுள்ளு நடக்கிறது என்ற கேள்வியை இந்த தேசத்து மக்கள் முன்னாடி வைத்திருக்கிறார். இதற்கும் பாஜக பதில் சொல்ல வேண்டும். நிறைவாக நாங்கள் எல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இந்த தேர்தல் இவிஎம் மிஷன், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷனை எந்த நாட்டில் கண்டுபிடித்தார்களோ அந்த நாட்டிலே இந்த மிஷன் மீது நம்பிக்கை இல்லாமல் கைவிட்டு விட்டிருக்கிறார்கள். உலக நாடுகளில் ஐரோப்பா ஆகட்டும், யுனைடெட் கிங்டம் ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், இந்த இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை. ஆகவே இது வெகுஜன மக்கள் சாலைக்கு வந்து போராடுவதற்கு முன்பாக பாஜக அரசு இனிவரும் காலங்களில் வாக்குச்சீட்டு முறைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். இலக்கியத்தில் இலக்கணத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் உத்தரமேரூர் பகுதியில் குடவோலை வாக்கு சீட்டு முறை இருந்தது. அப்பொழுதே நம்முடைய மூதாதையர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு குடவோலை வாக்குச்சீட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதுதான் நியாயமானது என்று 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தெரிந்திருக்கிறது. அதுதான் உத்தரமேரூர் கல்வெட்டு சொல்லுகிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தமிழ் பேசும், தமிழை பற்றி, திருக்குறளை பற்றி, நீரின்றி அமையாது உலகம் என்பதை பற்றி எல்லாம் பேசுகின்ற பிரதமர் தமிழ்நாட்டு உத்தரமேரூர் கல்வெட்டை பயன்படுத்துவாரா, அதை நடைமுறைப்படுத்துவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நிறைவாக தமிழ் இசை பாடகி இசைவாணி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அது எந்த தெய்வத்தை பற்றியும் அவர் குறை சொல்லி பாடவில்லை. நாங்கள் எல்லாம் சபரிமலைக்கு போயிருக்கிறோம். இறைவனை வழிபடுபவர்கள், RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் இருந்து மிரட்டல் விடுகிறார்கள். தமிழக அரசு இதை உள்வாங்கி அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யார் யாரெல்லாம் மிரட்டுகிறார்களோ, கொலை மிரட்டல் விடுகிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்.